எலக்ட்ரிக் வைப்ஸ் வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் ஃப்ரான்ச்சைசி கிரிக்கெட். அடுத்து நம்ம பார்க்க போகிற டீம் நன் அதர் தென் டெல்லி கேபிட்டல். டெல்லி கேபிட்டல்ஸ் ஒரு நல்ல ட்ரேட் பண்ணியிருக்காங்க. நிதிஷ் ராணாவை ராஜஸ்தான் ராயல்ஸ் கிட்டேருந்து வாங்கி டானவன் ஃபெரேராவை ட்ரேட் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்ல ட்ரேட் தான் டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்த வரைக்கும். பட் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு இது ஒரு பெரிய பெரிய ஒரு மேஜர் இம்பேக்ட் தரும். ஏன்னா டானவன் ஃபெரேரா மாதிரி ஒரு ஹிட்டரை தான் அவங்க எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆப்வியஸ்லி நம்ம ராஜஸ்தானை டிஸ்கஸ் பண்ணும்போதுமே அதை சொல்லிட்டோம் உள்ளே ஆட போகிறாருன்னு. நிதிஷ் ராணா இங்கே டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்தது மேஜர் ரீசன். ஒரு ஸ்பின் பிளேயர், நல்ல ஒரு ஹிட்டரு, நம்பர் 3 பொசிஷனுக்கு சூப்பராக சூட் ஆவாருங்க. அதுதான் லேகாக இருந்துச்சு போன வருஷம். லேகாக இல்லை, பட் அந்த ஓப்பனிங் ஸ்லாட் மாற 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 நம்பர் 3 பொசிஷன் ஷிஃப்ட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. இந்த வாட்டி அவங்களோட பாசிபிள் 11 ரிட்டன்ஷன் பேஸ் பண்ணி எப்படி இருக்குன்னா, ஓப்பனிங் பண்ணுறது கேஎல் ராகுலாக தான் இருப்பார். அவர் கூட அபிஷேக் போரல் அவருக்கு நிறைய சான்ஸ் கொடுத்துட்டாங்க, திருப்பி கொடுப்பாங்களான்ற டவுட். ஆனால் ஒரு இந்தியன் ஆப்ஷனாக நல்ல அந்த கிரவுண்டை பற்றி, டெல்லியோட கிரவுண்டை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சவர், எப்படி எடுத்துகிட்டு போகணும் இன்னிங்ஸ்ன்னு அவருக்கு தெரியும். பட் சான்ஸ் கொடுப்பாங்களான்றது டவுட்டு. அந்த இடத்துல இன்னொரு பிளேயர் துஷார் ரஹேஜா மாதிரி ஒரு பிளேயரை டார்கெட் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. ஜேம்ஸ் வைஸை டார்கெட் பண்ண ரொம்ப ரொம்ப சான்சஸ் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் ஜானி பேஸ்ட்ரோ டெல்லி கிரவுண்டில் நிறையா அடிச்சிருக்காருங்க, நிறையா. ஸோ அவரையும் டார்கெட் பண்ண சான்சஸ் இருக்குது. அது இன்னும் ஃபார்மில் இருக்கார், நல்லா ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு ரீசெண்ட் டைம்ஸில். அது இல்லாமல் ஒரு நல்ல ஆப்ஷன்ஸ்க்காக போகணும் அப்படின்னா அபிஷேக் போரலுக்கு போவாங்க. அண்ட் அடுத்து நிதிஷ் ராணா கன்ஃபார்மாக நம்பர் 3 ஆட போகிறாங்க. கருண் நாயருக்கு இந்த வாட்டி ஸ்குவாடில் சான்ஸ் இருக்குமான்னு கேட்டால் டவுட்டு தான். ஆப்வியஸ்லி நிதிஷ் ராணா மாதிரி ஒரு ஸ்பின் ஹிட்டர், மிடில் ஓவரில் விக்கெட் விழுந்தாலும் வந்து ஸ்டேபிளைஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு பிளேயரை விடமாட்டாங்க 11ல் வைக்காமல். கன்ஃபார்மாக 11ல் இருப்பார். அடுத்து அக்ஷர் பட்டேல். அக்ஷர் பட்டேல் ஒரு லெஃப்ட் ஹேண்டட் நல்லா ஆடிக்கிட்டு இருக்கார், ஹிட் பண்ணுறாரு. ரீசெண்ட் டைம்ஸில் கொஞ்சம் அந்த பேட்டிங்கில் அவ்வளோவா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாரு. பட் ஆப்வியஸ்லி அவருக்கு தெரியும் மிடில் ஆர்டரில் எப்படி அடிக்கணும், எப்படி கொண்டு போகணுன்னு ஒரு ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஸ்ட்ரப்ஸ் ஒரு ஹிட்டருங்க, பிக் சிக்ஸஸ், அந்த ப்ரெஷர் எடுத்துகிட்டு போக தெரியுது. சப்போர்ட்டிங்காக இவருக்கு மட்டும் கூட யாராக நின்று அவரோட ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணிட்டாங்கன்னா, ஒரு டெத் ஓவர்ஸில் அடிக்கிறதா இருந்தாலும் சரி, ஃபஸ்ட் பேட்டிங்கில் அடிக்கிற மாதிரி இருந்தாலும் சரி, ஸ்ட்ரப்ஸோட விக்கெட் ரொம்ப குரூஷியலாக இருக்கும். ஏன்னா டக்குன்னு ஒரு கேம் ஷிஃப்ட் பண்ணி டக்குன்னு ரன்னை ஸ்கோர் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பார். அடுத்து நம்பர் 5ல் அசுதோஷ் சர்மா. ஆப்வியஸ்லி நல்லா பஞ்சாபுக்கு ஆடினார், ரிலீஸ் ஆனார், டெல்லி வாங்கினாங்க. டெல்லி தோக்குற மாதிரி இருந்த ஒரு கேமை அப்படியே டபுள் கியர் போட்டு ஷிஃப்ட் பண்ணி ஜெயிச்சு கொடுத்தாருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அசுதோஷ் சர்மான்ற பேர் தான் ஃபஸ்ட்டு எழுதணுன்ற மாதிரி கொண்டு வந்துட்டார் டெல்லி டீமில். கன்ஃபார்மாக இந்த டாப் 5 கண்டிப்பாக ஆட நிறையா வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரே ஒரு டவுட் என்னென்னா அபிஷேக் போரல் தான். ஏன்னா அங்கே ஜெமி வைஸ் மாதிரி ஒரு ஆளையோ இல்லை துஷார் ரஹேஜா மாதிரி ஒரு ஆளையோ ஆட வைக்க நிறைய சான்சஸ் இருக்குது. பார்ப்போம். அடுத்து ஒரு ஒரு ஆல்ரவுண்டர் ப்ளஸ் ஒரு டெத் பவுலர் கூடியவர், ஒரு 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 வெஸ்ட் இண்டீஸ் ஹிட்டர், அந்த மாதிரி தாங்க அவங்க டார்கெட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த பொசிஷன் தான் அவங்களுக்கு லேகில் இருக்குது. நான் ஜெய்சன் ஹோல்டர் ஆல்ரெடி ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆடி இருக்காரு. அப்போ ஒரு மாதிரி கொண்டு போயிட்டாங்க, ரோமன் பால் வச்சு பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. அதுக்கப்புறம் ட்ராப் பண்ணாங்க. அதோட ராஜஸ்தான் ராயல் தாண்டி ஐபிஎல்லே ஆடலை. இப்போது ஆனால் டெத் பவுலிங் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சில டீம் வருவாங்க கண்டிப்பாக. பட் இன்னொரு டீம் எல்லாருக்குமே தெரியும், சென்னை தான், வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. பட் டெல்லி ஃபோர்ஸாக போவாங்க, எடுப்பாங்களான்னு கேட்டால் அது டவுட்டு. ஆனால் ஹோல்டர் மாதிரி ஒரு பிளேயர் இந்த டீமை சூப்பர் பேலன்ஸ் கொடுப்பாரு. அடுத்து ஒரு நல்ல பிளேயர் அவங்க மிச்சல் ஸ்டார்க். அதுக்கப்புறம் அப்புறம் முகேஷ் குமாருங்க. இந்த பவுலிங் லைனப் இப்போ நீங்கள் பார்த்தாலே ஒரு டால் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இருக்காங்க அந்த லைனப்பில். முகேஷ் குமாரை தாண்டியே ஒரு 2 டால் ஃபாஸ்ட் பவுலர்ஸ், ஒரு நல்ல ஒரு டெத் பவுலிங் இங்கேயே அவங்களுக்கு வந்து சார்ட் அவுட் ஆகிடுச்சுங்க. முகேஷ் குமார் டெத்தில் போடுவார், ஜெய்சன் ஹோல்டர் டெத்தில் போடுவார், ஸ்டார்க் அவரை பற்றி சொல்லவே வேணாம். பவர் பிளேயில் ஒரு விக்கெட் எடுத்துருவாருங்க அவர். அங்கே ஸ்டார்டிங்கில் பவர் பிளேயில் எப்படி ஆடுறோன்ற பொறுத்து தான் ஆப்போனன்ட்ஸ்க்கு ஒரு நல்ல ஸ்கோரை செட் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலிங் லைனப் இருக்கிறப்போ ஒரு ஆல்ரவுண்டராகவும் ஜெய்சன் ஹோல்டர் அங்கே ஃபிட் ஆகிடுவார், ஒரு டெத் பவுலராகவும் அங்கே ஃபிட் ஆகிடுவாருன்றப்போ உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். இப்போவே அவங்களுக்கு டாப் 9 செட் ஆகிடுச்சு. இதை தாண்டி அடுத்த பிளேயர் போன வாட்டி ஒரு மாதிரி இன் அண்ட் அவுட்டாக தான் ஆடிக்கிட்டு இருந்தார். ஆனால் சனாக்கா
சமீரா ஓரளவுக்கு சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறாரு. அவர் ஸ்டார்க்கோட ரீப்ளேஸ்மெண்ட்டில் பேக்கப்பாக தான் எடுத்து வச்சாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு உள்ளே ஆடுவார்னு தோணுது. இது இல்லாமல் ஜேக்கப் டஃபி மாதிரி ஒரு பிளேயர் இவங்களும் டார்கெட் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஷனக்கா தவிர்த்து வேறு யாராவது ஒரு ஃபாரின் பிளேயர் கூட இவங்க போகலாம். ஒரு ஸ்பின்னருக்கு போக மாட்டாங்க, ஏன்னா ஆப்வியஸ்லி அடுத்த பிளேயர் இருக்காருங்க. குல்தீப்பையும் அக்ஸரும் இருக்கிறப்போ ஸ்பின்னரை டார்கெட் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பேட்டர் ஹோல்டரும் வந்துட்டார். ஸ்டார்க் ஒரு டெத் பவுலரும் இருக்கார், ஹோல்டரும் ஒரு டெத் பவுலர். ஸோ சமீரா இன்னும் அவுட் தான். சமீராக்கு பதிலாக வேறு ஒரு நல்ல ஃபாரின் பிளேயர் கூட ஆடலாம், யாருன்னு தெரியாது. அது அவங்க ஆப்ஷன் போனதுக்கப்புறம் தான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண முடியும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க சமீரா உள்ளே ஆடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்லா போட்டிருக்காருங்க, டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இம்பேக்டில் கண்டிப்பாக நட்ராஜன் யுவராஜ் நிகம் இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேர் நட்ராஜன் போன சீசன் பெருசாக ஆடலை, பட் இப்போ ரீசெண்டாக ஓரளவுக்கு டீசெண்டாக போட்டிருக்காரு, இன்ஜுரி கன்சர்ன் இல்லாமல். யுவராஜ் நிகமும் நல்லா தான் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இது ஒரு செட்டில்டு பேட்டிங் லைனப்பும் இருக்குது, மிக்ஸ்டு பவுலிங் லைனப்பும் இருக்குது, டெத் பவுலிங்கும் வந்துடுச்சுங்க. இம்பேக்டில் யாராவது ஒருத்தரை புஷ் பண்ணிட்டு நட்ராஜன் உள்ளே ஆடுவார், இல்லை பேட்டிங்காக செகண்ட் பேட்டிங்காக யாராவது ஒரு இயர்லி விக்கெட்ஸ் விழுந்தால் யுவராஜ் நிகம் உள்ளே ஆடுவார். ஸோ இவங்க 4 ஃபாரினர்ஸோடு போகணுன்னு அவசியமே இல்லைங்க. பெருசாக அவங்க ஃபாரினர்ஸை இம்பேக்ட் டிபெண்ட் பண்ணி உள்ள அழகாக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸ்டார்ட் அவுட் ஆகிடுச்சிங்க அவங்களுக்கு. அந்த ஓப்பனிங் ஸ்லாட் மட்டும்தான் அபிஷேக் போகிறலா இல்லை துஷார் ஹேஜா மாதிரி ஒரு நியூ பேட்ஸ்மேனை இறக்கி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்களா, இல்லை ஒரு ஆல் அவுட்டாக போய் ஒரு டெவான் கான்வே, ஜானி பேஸ்ட்ரோ, இல்லை ஃபெர்கு கூட திருப்பி அவங்க எடுக்க வாய்ப்பு கம்மி தான். பட் எடுத்தாலும் பெர்ஃபார்ம் பண்ணுவார்ன்ற ஒரு சான்சஸ் கம்மி தான். ஸோ இது ஒரு நல்ல பேட்டிங் லைனப்பும் இருக்குது, மிக்ஸ்டு பவுலிங் லைனப்பும் இருக்குது. நீங்கள் இங்கேயே பார்த்தீங்கன்னா ஜேசன் ஹோல்டர், ஸ்டார்க், முகேஷ், சமீரா, குல்தீப், அக்ஸர் 6 வந்துடுச்சிங்க. இங்கே 6 வந்துடுச்சு. இம்பேக்டில் யார் வந்தாலும் ஒரு ஆல்ரவுண்டராக யுவராஜ் நிகம் வந்தாலும் ஒரு பவுலிங் போடக்கூடிய ஒரு இது இருக்குது. அது இல்லாமல் நட்ராஜன் டெத் பவுலிங்கில் வந்தாலும் போடுவார். பவர் பிளேயில் ஒரு ஓவர் 3 ஓவர் டெத்தில் போட்டு போயிடுவார். ஸோ இவங்க மிக்ஸ்டாக வச்சுருக்காங்க. எந்த மாதிரி டீமோட டெல்லி போவாங்கன்றது டவுட்டு தான். ஏன்னா அவங்க ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி வந்து எப்படி இருக்குன்னா மேக்ஸிமம் ஹோல்டருக்கு தான் போக ட்ரை பண்ணுவாங்க. ஹோல்டர் மாதிரி ஒரு பிளேயர் 3 டைமென்ஷனலாக இப்போ டெத்தில் நல்லா போட்டுட்ருக்கார். ஸோ போக வாய்ப்பு இருக்குது. நிதிஷ் ராணா நம்பர் 3 அது செட்டில்டு. கருண் நாயருக்கு இடம் இருக்கான்னு கேட்டால் வாய்ப்பு இல்லை. ஓகே, இதோட இந்த டீம் முடிஞ்சுது. அடுத்த டீமில் எல்லாரையும் வேறு ஒரு டிஸ்கஷனில் பார்ப்போம். அன்டில் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.